வணக்கம் மக்களே. நம்ம போன வீடியோ சொன்னோம் பாத்தீங்களா, நம்ம விக்கல்ஸ் விக்ரம் வந்துட்டு வியானா மேல தண்ணி அடிச்சிட்டாங்க, அது வந்து பிரின்சிபல் வரைக்கும் போச்சு அப்படிங்கறதுலாம் பத்தி அதோட வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க இது. ஆக்சுவலா என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வியானா வந்து விக்கல்ஸ் மேல தண்ணி எதுவும் ஊத்திட்டாங்க. அவங்க வேணும் தான் பண்ணாங்க. நம்ம விக்கல்ஸ் வேற பயங்கரமா ஸ்கூலுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாரு. ரெடி ஆனதுக்கு அப்புறமா அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் இப்ப ஈரமாயிடுச்சு. அவர்னால ட்ரெஸ் சேஞ்சும் இப்ப பண்ண முடியாது. அப்படி இருக்கிற சமயத்துல அவர் டென்ஷன் ஆகி சுபிக்ஷாவும் அவரும் சேர்ந்து நம்ம வியானா மேல போய் தண்ணி ஊத்திட்டாங்க. அது வந்து பெட்ல இருக்கும்போது ஊத்தினால பெட் எல்லாம் ஈரமா போச்சு. இப்ப இது எல்லா விஷயத்தையுமே நம்ம அரோரா அங்க இருக்கிற இன்னொரு பெட்ல இருந்து பாத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம பிரின்சிபல் உள்ள வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம அரோரா ஒரு சில விஷயத்த அவர்கிட்ட சொல்றாங்க. அது என்னங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. பிரின்சிபல் வந்துட்டு வியானாவை கண்டிக்கிற மாதிரி கண்டிக்கும் போது நம்ம அரோரா நடுவுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தா, வியானா ஒரு பாஸ்ட் 3 to 4 டேஸாவே இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது பிக் பாஸ் சொன்ன கேரக்டரா இருந்துச்சுன்னா ஓகே, இல்ல இவங்களா கேரக்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை வந்து மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா எல்லாரையுமே இவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் கிளாஸுமே ஒழுங்கா நடக்கவே மாட்டேங்குது. இவங்கனால எங்களுக்குமே டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருக்கு. சும்மா கிளாஸ்க்குள்ள வந்தா வாஷ்ரூம் போகணும்னு சொல்றது, இல்ல இது கிளாஸ்ல யாரு என்ன பண்ணாலும் இவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கிறது. சோ இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம இவங்கள கிளாஸ்க்குள்ளே விட வேணாம் அப்படின்னு சொல்லி அரோரா ஒரு பாயிண்ட் தூக்கி வைக்கிறாங்க. இது வந்து பயங்கர வேலிடான பாயிண்ட்னு வைங்க. ஆக்சுவலா அரோரா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தா, இவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்க போய் தானே அவங்க வந்து ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி இத்தனை விஷயத்த பண்றாங்க. அவங்களுக்கான ஸ்பேஸே கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கோர் பண்றதுக்கான நேரமே இருக்காது இல்ல. சோ அவங்கள வந்து கிளாஸ் ரூம்குள்ளேயே விட வேணாம், அவங்கள வந்து வெளியவே பனிஷ்மெண்டா வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு செம பாயிண்ட்டுங்க. ஏன்னா வியானாவை வந்து இந்த கேமரா போக்கஸ் பண்ணுதான்னு அது ஒரு பக்கம் பார்த்துட்டு தான் பண்ணிட்டு இருக்கு. ஒருவேளை எந்த கேமராவும் போக்கஸ் பண்ணா விட்டுருச்சுனாலே அது பார்த்து கிடைக்கும்னு வைங்க. ஏன்னா வியானா அந்த அளவுக்கு டென்ஷன் படுத்திட்டாங்க. சீரியஸா முடியல. நமக்கே இப்படி இருக்கு, அங்க 4 நாள் கண்டினியூஸா 24 hours கூட இருக்கவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு யோசிச்சுப்பாங்க. நம்ம எஃப்ஜேவே வந்து வியானாவை பத்தி கம்ப்ளைண்ட் எல்லாம் வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம வியானா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அரோரா என்ன சொல்றாங்க, நாங்க எல்லாருமே ஒரு விதத்துல ஃபன் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா இவங்களோட ஃபன் வேற விதமா இருக்கு. அது ஃபன் மாதிரியே இல்ல, எல்லாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கான சான்ஸ் நம்ம கொடுக்க தேவையில்லை. இவங்க எங்களோட கேம் பிளேவையுமே ரொம்ப அஃபெக்ட் பண்றாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயத்த செய்யும் போதும் இவங்க அதை நடுவுல வந்து அதை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டே இருக்காங்க. சோ இது எங்களோட கேம் பிளேவும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்ல நம்ம பிரின்சிபலுமே சரி ஓகே இன்னைக்கு வியானாக்கு பனிஷ்மெண்ட் தான் சொல்லிட்டாங்க. நம்ம எஃப்ஜே இல்ல லிவிங் ரூம்ல வச்சீங்கன்னா நாங்க வார்டன்ஸ் எல்லாம் பாத்துக்க வேண்டியதா இருக்கோம், சோ அது கண்டிப்பா முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகே, லாஸ்டா 2 பேருமே டிசைட் பண்ணி வியானாவை கார்டன் ஏரியாலே வச்சிடலாம், நீ கிளாஸுக்கும் போக கூடாது ஹாஸ்டலுக்கும் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷனுக்கு வராங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.